அந்த அண்ணா சொன்னாங்க அந்த ஆக்டர் விஜய் வந்து 300 கோடி விட்டுட்டு வராரு அப்படின்னு சொன்னாங்க. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடும்போது என்ன கேக்குறாங்கன்னா விஜய் முதல்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஸ்டாலின் அவரெல்லாம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவங்களோட பட்ஜெட் அவங்க பண்றாங்க. இப்ப விஜய் வந்து அது வந்து அவரோட பட்ஜெட், அது பண்றதும் பண்ணாததும் அவரோட விருப்பம். இவர்கிட்ட காசு இருக்கு பண்றாரு, அவர்கிட்ட காசு இருக்கு அது பண்ணல, அவ்வளவு. எங்க ஒருக்கா சொல்லு. காசு இருக்கு பண்றாரு, அவர்கிட்ட காசு இருக்கு அது பண்ணல, அவ்வளவு. மர்க்கா சொல்லு. காசு இருக்கு பண்றாரு, அவர்கிட்ட காசு இருக்கு அது பண்ணல, அவ்வளவு. மர்க்கா சொல்லு. காசு இருக்கு பண்றாரு, அவர்கிட்ட காசு இருக்கு அது பண்ணல, அவ்வளவு. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன வித்தியாசம். இப்ப என்னது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அவர் ஆட்சி வராருன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடில இருந்தே அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் இல்ல அந்த சென்னையில வந்து வெள்ளம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது கூட அவர் தான் பட்ஜெட் ஒதுக்கி தந்தாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வந்து டாக்டர் சீட் கிடைக்கலன்னு அனிதா அவங்களுக்கும் அவங்க வந்து 1 கோடி பட்ஜெட் கொடுத்தாங்க. 1 கோடி கொடுத்தாரா? ஆமா, அப்படிதான் நியூஸ் சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க கொடுத்தாங்க? அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. வந்தாதா தெரியுமே, வருவாருல ப்ரோ, வருவாருல.